என்னம்மா இது? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்படியா பேசுறது? அதை விடுங்கப்பா, அவரே சீரியஸா எடுத்துக்கல, நீங்க ஃபீல் பண்றீங்க. என்னப்பா தேடுறீங்க? அது எனக்கு சரியா தெரியலம்மா. பேர் கூட அப்ப என்னப்பா தேடுறீங்க? அது சொல்லுங்கப்பா, சொன்ன நானும் தேடுவல்ல. இல்லம்மா, அது ஞாபகம் வர மாட்டேங்குது சரியா. அப்பா என்னப்பா தேடுறீங்க? தெரியலம்மா. லைசன்ஸா? அது இல்ல, அது என்னமோ அது சரியா தெரிய மாட்டேங்குது. சாவி அப்பா? ஆமாமா, வண்டி சாவிதான். பாத்தியாமா? கையிலேயே வச்சுக்கிட்டு தேடினா எப்படிப்பா கிடைக்கும்? என்னம்மா இது வேடிக்கையா இருக்கு? கையிலேயே வச்சுட்டு இருந்திருக்கேன், இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு உங்க மனசு டிஸ்டர்ப் ஆயிருக்குப்பா. வண்டி ஓட்டும் போதாவது கவனமா இருங்க. முடியலையா வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. 2 நாளைக்கு சவாரிக்கு போலனா ஒன்னும் ஆக போறது இல்ல. இல்லம்மா, நான் வெளில போனாதான் எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். வரமா? போயிட்டு வரமா? சரிப்பா. ரெண்டு நாள் எங்க ஃபேமிலில என்னென்னமோ நடந்துச்சு சத்யா. என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எதுக்கு திரும்ப வந்தீங்க ரவி? நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் நிலா. அதுவும் சத்யாவை பத்தி நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். சாரிங்க, நான் அப்புறமா பேசுறேன். இது என்ன புது பழக்கம் ரவி? அப்பா இதற்கு போற மாதிரி போயிட்டு இப்ப திரும்பி வந்திருக்கீங்க. இப்படி பண்ணது உங்களுக்கு நல்லா இருக்கா? நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசாம போக மாட்டேன். 2-3 அக்கேஷனாவே நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. நான் ஏதோ ஒரு 3வது மனுஷன் மாதிரி என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க. எப்பவுமே நீங்க எனக்கு 3வது மனுஷன் தான். நான் எனக்கு உங்ககிட்ட க்ளோஸா இருந்தேன்.
நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? நிலா, நீங்க இதை உங்க மனசுலன்னு சொல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்கிட்ட இருந்து விலகி போறீங்க? அப்படி என்ன கோவம் உங்களுக்கு என் மேல? உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நான் தயாரா இல்லைங்க. முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க. முடியாது நிலா, சில விஷயங்களை நான் இன்னைக்கு கிளியர் பண்ணியே ஆகணும். அந்த சத்யா யாருங்க? அவனுக்கும் உங்களுக்கும் எப்படி பழக்கமாச்சு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவர் யாரு என்னங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லித்தான் ஆகணும் நிலா. நீங்க நினைக்கிற மாதிரி சத்யா நல்லவன் இல்ல, ரொம்ப மோசமானவன். அவன் கூட பழகிறது உங்களுக்கு நல்லது இல்ல. போது நிறுத்துங்க. என் ஃப்ரெண்ட் பத்தி கமெண்ட் பண்றதுக்கு நீங்க யாரு? நான் உங்களை டீசென்ட்டான ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு. தயவு செஞ்சுங்கிறது கிளம்புறீங்களா? ஓகே நிலா, நான் சத்யா பத்தி பேசல. வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் தெருவுல நின்னு சத்தம் போடட்டுமா? நிலா, ரவி, கையை விடுங்க ரவி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கையை விடுங்கன்னு சொல்றேன்ல. கிளம்புற அவசரத்துல இபி கார்டு எடுத்துட்டு போக மறந்துட்டேன். இன்னைக்கு தான் கடைசி டேட்டு, கட்டிடணும். வரமா? வரப்பா. பாத்தீங்கல்ல, நீங்க ஏன் திரும்பி வந்தீங்கன்னு அப்பா ஒரு வார்த்தை கூட கேட்கல. உங்க மேலயும் ஏன் மேலயும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா நீங்க அந்த நம்பிக்கையை காப்பாத்திக்கல. என்னது? நான் தனியா இருக்கிறப்ப கண்டதையும் பேசி கைய புடிச்சு இழுத்து நிலா, இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தீங்க நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியது இருக்கும். போங்க வெளிய, வெளியில போங்க. திலீபா, அப்பா உன்னை சாப்பாடு கூப்பிடுறாரு, வா. வேணாங்க, ஏன்? சாப்பிட பிடிக்கலக்கா. எங்களுக்கு தான் பிடிக்கல. ஆனா உடம்புல கொஞ்சமாவது எனர்ஜி வேண்டாமா? நேத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இப்படி வயிற்று காய போடுறது நல்லது இல்ல. எந்திரிச்சு வா. என்ன கம்பல் பண்ணாதீங்கக்கா. சரிடா, நீ சாப்பிட வேண்டாம். சும்மா எங்களோட வந்து உட்காரு, ஏதாச்சும் பேசு. இந்த மாதிரி ரூம்லயே அடைஞ்சிருந்தா நடந்ததையே நினைச்சிட்டு இருப்ப. வெளியில வந்தாதான் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். ஷாலினி பொழைச்சிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்க்கா மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், ஆனா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லல. சொன்னா அப்பா டென்ஷன் ஆயிடுவாரு. நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரி, நீ வா. வான்னு சொல்றேன்ல, வா.
ஏய், என்ன அவளை கூட்டிட்டு வரலையா? நான் எதுக்கு கூப்பிடணும்? நீ வா. ஐயோ, வாப்பா உட்கார், சாப்பிடுப்பா. இட்லி வைமா. வேணாம்ப்பா. ஏய், பேசாம சாப்பிடு. திலீபா, ஷாலினியை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்க. அவ உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் ஏன்பா கவலைப்படுற? சாப்பிடு. எனக்கு ஷாலினியை பார்க்கணும் போல இருக்குப்பா. திலீபா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ ஷாலினியை பாக்குறது நல்லது இல்ல. கோவத்துல அவங்க அப்பா உன்னை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாரு. எதுக்குடா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற? இல்லம்மா, அங்க என்ன பிரச்சனை வந்தாலும் திலீபன் சமாளிச்சிருப்பான். அவங்க இங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்கிறத விட திலீபன் அவங்கள அங்க போய் பார்க்கறதாமா நல்லது. திலீபா, உனக்கு விசா டிக்கெட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன். நீ போய் பார்த்துட்டு வா. தேங்க்ஸ்ப்பா. சாம்பார் போடு. வாமா வா. இவளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? நான் நிம்மதியா சாப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? இவள பட்னி போட்டப்பாவ நமக்கு எதுக்கு? நல்ல வயிறு ரொம்ப கொட்டிக்கிட்டோம். ஆனா இவன் என் கண்ணு முன்னாடி வரவே கூடாது. ஏதாவது ஒரு மூலையில உட்கார வச்சு சோத்த போடு. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு முன்னால வரக்கூடாது பின்னால வரக்கூடாதுன்னா எப்படிங்க? நான் சொல்றத புரிஞ்சுக்க கவிதா. எனக்கு இவன் மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல. சிவனேசா அன்னைக்கு என் வாழ்க்கையை நாசப்படுத்தினா, இன்னைக்கு என் புள்ள வாழ்க்கையை நாசப்படுத்திட்டான். இவளை பாக்குறப்பெல்லாம் எனக்கு அந்த அயோக்கியம் தான் ஞாபகத்துக்கு வரான். நான் சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க புள்ள திலீபனை 25 வருஷமா சிவனேசன் மாமா தான் வளர்த்தாரு. இவர் நிக்கும் போதும் உட்காரும் போதும் பார்க்கும் போதெல்லாம் கூட உங்களுக்கு அவர் ஞாபகம் தான் வரணும். அதுக்காக இவர் உங்க முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்வீங்களா? இத்தனை வருஷமா நீங்க உங்க பிள்ளைங்களை பிரிஞ்சிருந்ததோட உங்க கஷ்டம் முடிஞ்சு போச்சு. ஆனா சிவனேசன் மாமா உங்களால வாழ்க்கையை இழந்து நிக்கிறாரு. நியாயமா அவர் தான் உங்க மேல கோவப்பட்டிருக்கணும். உங்களை நிம்மதியா இருக்க விடாம தவிக்க விட்டுருக்கணும். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. ஏய், நிறுத்துடி. என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என் சூழ்நிலை எனக்கு 2 குடும்பமா அமைஞ்சு போச்சு. வள்ளிக்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவளை சமாதானப்படுத்திருப்ப. யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். அந்த சிவனேசன் நடுவுல புந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்.
பொய் சொல்லாதீங்க. உங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு சிவனேசன் மாமா எப்பவும் நினைச்சதில்ல. அவர் அப்படி நினைச்சிருந்தாருன்னா நடந்த உண்மையை எப்பவோ வள்ளி அத்தைகிட்ட சொல்லி இருக்கலாம். அவர் எங்க சொல்லிடுவாரோங்கிற பயத்துல அவர் மேல கொலைப்பழிய போட்டீங்க. அவர் பொண்டாட்டியும் குழந்தையும் சாகறதுக்கு காரணமா இருந்தீங்க. இப்ப வரைக்கும் அவர் நிம்மதியா வாழ விடாம துரத்திக்கிட்டே இருக்கீங்க. எல்லா துரோகத்தையும் நீங்க பண்ணிட்டு மாமாவை தப்பா பேசாதீங்க. வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட அவள அதுக்குள்ள அப்பா எடுத்து பேசுறாங்க. நீ இவ்வளவு நாள் சிவனேசன் மாமா பக்கம் தானே இருந்தீங்க. அதுக்குள்ள எப்படி மாமா மாறுனீங்க? நியாயங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்படி இடத்துக்கு இடம் மாறக்கூடாது.